ஐயா சொல்றதான் கரெக்ட். அண்ணே, பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. வள்ளல், கொடை வள்ளல் அள்ளி கொடுக்கிறார். டைகர் சு. உனக்கு என்ன திமிரு இருந்தா நாயை ஏவி விட்டு என்ன கடிக்க சொல்லுவேன். நான் என்ன கடிக்கத்தான் செய்யும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 2 பேரும் உயிருக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது? யோ, இந்த மாதிரி பணக்கார பசங்க இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுக்கே கெட்ட பேரு. இவங்க செத்தா நம்ம நாட்டுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்ல, அயோக்கிய பசங்க லிஸ்ட்ல இருந்து 2 எண்ணிக்கை குறையும். முடிவா என்னதான் சொல்றீங்க? யோ, இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் இவங்களை கடிச்சிருச்சு, அதுக்கு பதிலா இவங்க வேணும்னா நாயை கடிக்கட்டும். ஏய், எங்களை இன்சல்ட் பண்ற? டிரைவர், வண்டி எடு. ஏய், குழைக்காத. வீட்டுக்காரன் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கா. ஐயோ, எப்படி சமாளிப்பேன்? நெல்லு, இன்னைக்கு என்ன தேதி? 18. என்ன முணுமுணுக்கிற? இன்னைக்கு தேதி 18. ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறேன். இது கூட தெரியலையா? நீ ஒரு ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பாக்குற. ஐயோ, நான் அததானங்க சொன்னேன். என்னது மரியாதை இல்லாம அவன் பேசுற? மரியாதையா பேசு. செவத்த முண்டோ, நான் அததானே சொன்னேன். இது மரியாதை, இது மரியாதை. எனக்கு மரியாதைனா ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் அப்படியே சொல்றேன். வெரி குட், வெரி குட். இந்த பாருமா, இந்த மாசம் வாடகைன்னு ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கு நீ குடுத்துட்டு தான் நீ ஆபீஸுக்கே போகணும். டேய் வழுக்கு தலையா, அப்படி எல்லாம் சொல்லாதடா. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்டா. நீ எவ்வளவுதான் மரியாதையா கெஞ்சினாலும் இன்னைக்கு வாடகையை வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். அடைச்சுப்ப. தேவி, தேவி, இன்னும் ஆபீஸுக்கு புறப்படலையா? உனக்கா எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு இருக்கு? இந்த செவிட்டு முண்டை என்கிட்ட இருந்து வாடகை வசூல் பண்ணாம விட மாட்டேங்குது. கொடுத்துட வேண்டியதானே? செலவழிச்சிட்டேனே. ஓ சார், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துறோம். சரிதானுங்களா? என்னது நீ அவன் இவனு மரியாதை இல்லாம பேசுற? இவனை அவன் இவனு கூப்பிடுங்க, அதத்தான் மரியாதையா நினைப்பா. அப்படியா? ஏய், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சரிதானடா? இது மரியாதை, இது மரியாதை. நீங்க 2 பேருமே என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறதுனால அடுத்த மாசமே சேர்த்து வாடகை கொடுத்துருங்க. ஆமா, இவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியே, நீ யாரு? நான் அவளோட காதலன். முண்டோ. அடடே, காதலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்னடி வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்ட? புருஷன் ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றானே, ஒரு வரவேற்பு, ஒரு மாலை, ஒரு கடாமார்க் பாட்டில், ஒரு ஊறுகா பொட்டலம், ஒரு அனுராதா டான்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய தியாகி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு மாலை மரியாதை பண்ணத்தான் வேணும். அடச்ச, திருடிட்டு தானே போயிட்டு வந்த? மூஞ்சி மோரக்கட்டுக்கு அனுராதா டான்ஸ் வேறையா? அடியே, திருடிட்டு போனாலும் தியாகம் பண்ணிட்டு போனாலும் ஜெயில் ஜெயில் தாண்டி. என்னடி அடச்ச, நீ நல்லவனா திருந்துற வரைக்கும் என்ன தொடாத. நீ உழைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன தொடாத. நீ உத்தமனா ஆற வரைக்கும் என்ன தொடாத. ஏ மிஸ்டர், உரசுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கிட்ட வந்தே வேணும்னா உரசிக்க. என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? போயா. இல்லடி, உன்னை உரசும் போது பூவை உரசுற மாதிரி இருந்தது. நீ திட்டும் போது தேவாரம் பாடுற மாதிரி இருந்தது. இப்ப நான் அடிச்சது சென்ட்ரல் தழுவற மாதிரி இருந்ததா? நீ எதிர்க்க கூடாத ஆளை எதிர்த்துட்ட. இதனோட விளைவுகளை கூடிய சீக்கிரமே அனுபவிப்ப. போயா. என்னங்க இது? சாவியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? இதா மோட்டார் பைக் சாவி.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த ராஜாவை நான் அடிச்சிட்டேன். யாரு? அந்த பணக்காரனையா? ஏன் அடிச்ச? அவ என்ன தொட்டா அடிச்சிட்டேன். ஏன் நீங்க விலகி போறீங்க? தொட்டா அடிச்சிட்டேங்கிற, அதான் அவனை தொடர்றதுக்கே பயமா இருக்கு. ஷே, நீங்க தொடறது வேற, அவன் தொடறது வேற. அப்ப நான் உன்னை அப்பப்ப தொட்டுக்கலாங்கிற. அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? சரி சரி, அவன் தொட்டுக்குங்க. ஐயே, என்னங்க நீங்க? தப்பா எடுத்துக்காத, நான் புறப்படணும். சரி சரி, போயிட்டு. ஏய், சாவியை கொடு. சாவி எல்லாம் முடியாது. இந்த பாரு, நீயோ கொடு. மாட்டேன். இல்ல நானே எடுத்துக்குவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. பாப்பமா பாப்போம். பாப்பமா. ஐயோ, விடுங்க. ச்சே, என்னங்க நீங்க? எப்படி? மாசம் சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகுறேன். வாங்கும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க, கொடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா? அடுத்த மாசம் வா போ. வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற இரு, இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். ஏய் மன்னாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு? வேலூருக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்னேன். அங்க கூட என் மாமியார் வீடு இருக்கு. ஊருக்கு ஊரு மாமியார் வீடா? மெட்ராஸ்ல கூட என் மாமியார் வீடு இருக்குங்க. இப்ப ஏன் அழுகுற? அது வந்துங்க, அது வந்துங்க. எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும், நீதான் சொல்லணும். உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் காலை தூக்கி உதைச்சாளா? இல்லைங்க, அவளுக்கு கால்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் கால்லையா? சுத்த விவரம் கட்டாளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால்ல எங்கயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தா தான் அவன் பொழைப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? அடாடா, பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன். பொண்டாட்டி இல்லாம உன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன், இந்த வச்சுக்கோ. வர்றேங்க. அது சரி, டுடே என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? வாய புழக்காத, உள்ளாக்கே தெரியுது. ஏதியா இவ்வளவு பணம்? காலை வெட்டின காசை கொண்டு வந்தேன். காலை வெட்டியா? யார் காலை? வந்து நீதான் சொன்னியே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடியா? ஏய்யா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல? ஆட்டுக்கால யானைக்காலம் வெட்டிடுறேன். இப்பதாயா நீ உண்மையான ஆம்பளை. வாயா, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோயா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது. வாயா அண்ணா. பயங்கரமா பாயுது. நிறுத்து. என்னப்பா கையில பெரிய பார்சல்? கேக் சார். என்ன கேக்கு? பிறந்த நாள் கேக் சார். பிறந்த நாள் கேக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 24. 24. ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சது? படவா, எனக்கு தெரியாம கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்க. வெரி குட். இத தெருவுல வாங்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வா, வாங்கிக்கிறேன். ஏறு வண்டியில சார். ஏறப்பா. டிரைவர் வண்டி எடு. வாடா வா. இப்படி வை. என்னப்பா, என்ன தப்புன்னா? வெளியேடு. நீ இதை எடு.
தப்பு எதுவும் செய்யலடா. எனக்கு பிறந்த நாள்னு குமாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. கேக்கோட நடுத்தரவுல வந்துகிட்டு இருந்தான். வாடான்னு வீட்டுக்கு கூட்டியாந்துட்டேன். ஏண்டா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தெரியாது உனக்கு? கேக்க போய் வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்ப எடுத்துட்டு போயிடுறேன் சார். வேண்டாம் வேண்டாம், பிரியமா கொண்டாந்துருக்க, சாப்பிடாம விடுவானா? அப்பா ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டா போச்சு. கத்தி இல்லப்பா. கத்தி இல்லன்னா என்னடா, கிள்ளி சாப்பிடுறேன். எக்ஸலண்ட். உனக்கு கொஞ்சம் வேணுமா? வேணாம் சார். சார் எனக்கு மாதிரியா இருக்க? நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன் சார். போயிடுவியாடா நீ? போயிடுவியான்னு என்னது? வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா எனக்கு? இது லேடிஸ் வாட்ச்ப்பா. பரவாயில்லடா, இப்படி ஒரு வாட்ச் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தேங்க்யூ 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 வெரி மச். வா சாப்பிட போலாம். டேய், எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. நான் இப்படி ஒரு கேக்கையும் பார்த்ததுல, இப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தது இல்லடா. டேய், சும்மா இருடா. உங்க அப்பனுக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல, என் காதலிக்கா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கையும் வாட்சியும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ, இது கூட இந்த கிரெடிட் பேலுக்கு புரியல. கேக்க கட்டிக்கிட்டு வாட்ச திங்க போறான், அறிவு கட்ட முண்டம். டேய், சும்மா இருடா. அண்ணே, குமார் அண்ணே, என்ன முடிக்கிற? நீ கேக்கோட நடுத்தருவுல வந்ததை பார்த்த உடனே என் பிறந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏமாந்தேன். ஆனா லேடிஸ் வாட்சை வச்சுக்கிட்டு நீ திருட்டு மொழி முழிச்சதை பார்த்த உடனே உன் வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும்னு தான் அப்படி நடிச்சேன். இந்தா வச்சுக்க, கேக்க தின்னுபிட்டேன். அதுக்கு 300 ரூபாய் வாங்கிக்க. ஏய், ஆனா 100 தடவை